நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்கள், தூத்துக்குடியில வின்பாஸ்ட் என்ற மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். 29 கோடி செலவில் அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. 136 கோடி மதிப்பீட்டில் புதிய அரசு பல்நோக்கு தரப்படும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நம்முடைய மீனவ சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடையாள அட்டைகள் அவங்களுக்கு வழங்கப்படும். நம்ம ஆட்சி வந்தவுடன் அந்த அடையாள அட்டைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தானா தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படும். இந்த எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறத விட நான் கயிறு வாங்கி கொஞ்சிருவேன். ஒருவேளை சென்னையில கயிறு கிடைக்கிறதுனா தூத்துக்குடியில கயிறு நிறைய இருக்கு, வாங்கி அனுப்புறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். அவர் அங்கு சென்றிருக்காரு. அடுத்து எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அடே அப்பா தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் கீதா அவர்களை மீண்டும் வேட்பாளராக உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கூட்டணி இயக்கங்கள் எல்லாம் நம்மோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்கள். யாரு என்னன்னு யாரும் கொடியை வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கொடியை கொஞ்சம் இறக்குனீங்கன்னா கூட திமுக கொடிகளும் சேர்த்து சொல்கிறேன், கொடியை கொஞ்சம் இறக்கினா உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் வஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரைக்காக இங்கே 2 நாட்களுக்கு முன்னால் வந்திருந்தார்கள். நம்ம தூத்துக்குடிக்கு அவர் செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொன்னார்கள். நம்முடைய முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னால் சகோதரிகளை சந்தித்து அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று உறுதியளித்தார்கள். இன்னைக்கு உரிமையை அவருக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மக்களுக்கான ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார்கள். மாநில உரிமைகளை பற்றிய ஒரு செய்தியை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றுதான் திடீர்னு நீங்க எல்லாம் செய்தித்தாள்ல படிச்சிருப்பீங்க, திடீர்னு ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி தேர்தல் நேரத்துல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு ஒரு திடீர்னு ஒரு கூட்டத்தொடரை அறிவித்து அழைத்திருக்கிறார்கள். 3 நாள் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தொடர்ல பெண்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான மசோதா, தொகுதி மறுசீரமைப்பு இதெல்லாம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் எல்லாம் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருக்கிறோம், தேர்தல் நேரத்துல அதை கொண்டு வர வேண்டாம், தேர்தல் முடிந்து 2 வாரங்கள் கழித்து அதை அந்த கூட்டத்தொடரை நடத்தலாம் என்று. ஆனா அவங்க பார்லிமெண்ட்டையே நோட்டீஸ் போர்டு மாதிரி ஆத்திட்டாங்க. அவங்க கொண்டு வந்து சொல்லக்கூடிய செய்திகளை ஒட்டிட்டு போயிருவாங்க. எங்களெல்லாம் எந்த கலந்த ஆலோசனை செய்து எதிர்கட்சிகளிடம் இருந்து அவங்களுடைய கருத்தை எல்லாம் கேட்கறதே கிடையாது. அப்படிப்பட்ட எதேச்சதிகாரம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்தை நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை தாண்டி பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும் என்றார்கள். முதல்லயே அதுக்கான மசோதா பில்ல பாஸ் பண்ணியாச்சு. அப்பொழுது என்ன சொன்னாங்க, நாங்க எல்லா மக்கள் தொகை கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு அப்பொழுது டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் மகளிர் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவோம் என்றார்கள். நம்ம அப்பொழுதே சொன்னோம், இப்பொழுது இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலேயே பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை தர வேண்டும், இப்பொழுதே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
ஆனா பிஜேபி, அதிமுக எல்லாரும் இணைந்து சொன்னது நீங்க எப்ப வேணாலும் கொண்டு வாங்க, இந்த கணக்கெடுப்பெல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வாங்க. இப்ப திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு. நாங்க மக்கள் தொகை கணக்கெடுக்கவில்லை, ஆனால் எண்ணிக்கையை அதிகரிக்கிறோம். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சீட்டோட எண்ணிக்கையை 50% அதிகரிக்க போகிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய 543 அங்கே இடம் இருக்கிறது. எம்பிக்கள் எண்ணிக்கை 543. அதுல 1/3 பகுதியை எடுத்துக்கொண்டால் 181. அதை மகளிருக்கு தாருங்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து. ஆனால் நாங்க அதை 50% அதிகரித்து அதற்கு பிறகு தருவோம் என்கிறது. ஒரு சில பேர் விடுபட்டிருக்கலாம். நிச்சயமாக அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கு வழிவகை செய்வோம்.